ரைட் ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சதவீதம் என்ற பாடம், அதாவது 11ஆம் ஆண்டுல சதவீதம் என்ற பாடம் இருக்குது. குறைந்து செல்லும் மீதி முறையில எப்படி ஒரு மாத தவணை தொகை காண்றது, ஆண்டு வட்டி விதம் காண்றேன். இரண்டு தான் கேள்வியா கேட்கலாம். ஒன்று ஒரு மாத தவணை தொகை கேட்டா அடுத்த வருஷம் ஆண்டு வட்டி விதம் கேட்கலாம். ஓகேயா? அப்ப இது ஒரு லீசிங் கம்பெனியை தான் ஒரு கணக்கு உண்டு. அதாவது லீசிங்ல வாகனம் எடுக்கலாம், அல்லது பேங்க்ல லோன் எடுக்கலாம், மாசம் மாசம் எவ்வளவு கட்டணும் என்ன வட்டியோட சேர்த்து. அதான் இந்த முறை. அப்ப இதுல குறைந்து செல்லும் மீதி முறையில், குறைந்து செல்லும் மீதி முறையில ஒரு மாத தவணை தொகை எப்படி காண்றோம்? ஒரு மாத தவணை தொகை அல்லது தவணை கட்டணம் சொல்லலாம். சரியா? ஒரு மாத தவணை தொகை எப்படி காண்றது? சரியா? ரைட். உதாரணத்துக்கு ஒரு டிவி ஒன்று வாங்க போறோம். சரிதானே? கணக்கு இப்படிதான் வரலாம். ஒரு டிவி ஒன்று வாங்குறேன், தொலைக்காட்சி பெட்டி. என்ன? ஒரு டிவி ஒன்று வாங்குறேன், ரூபாய் 55,000. சரியா? இந்த கணக்கு எப்படி வரும்னு வசமா கடைசியா சொல்றேன். டிவி ஒன்று வாங்குற 55,000 அப்புறமா டிவிய முதலில் காசாக 5,000 செலுத்துறார். சரியா? முதலில் காசாக 5,000 செலுத்துகிறார் என்றால் மீதி எவ்வளவு செலுத்தணும்? இனி 50,000. அப்ப நாம செலுத்த வேண்டியது எப்படி சொல்றது? கடன் என்று சொல்றேன். செலுத்தினா காசு, செலுத்த வேண்டியதை கடன் என்று சொல்றேன் இல்லையா? பாருங்க, அப்ப 50,000 செலுத்த வேண்டியது கடன். அத சொன்னா 10 மாத தவணை தொகையில செலுத்தி முடிக்கலாம். எத்தனை மாசம்? 10 மாசம். ஆண்டு வட்டி வீதம் 12 வீதமாக உள்ள போது குறைந்து செல்லும் மீதி முறையில் ஒரு மாத தவணை தொகையை காண்க. இதனால அந்த பந்திய வாசிச்சு நோட் பண்ற விஷயம். சரியா? அப்ப இதுக்கு எப்படி கேள்வி வரலாம்டா, 55,000 பொறுமதியான தொலைக்காட்சி பெட்டி ஒன்று முதலில் காசாக ரூபாய் 5,000 செலுத்துவதுடன் மீதி தொகையானது 10 மாதங்களில் செலுத்தி முடிக்கப்படுகின்றது. ஆண்டு வட்டி வீதம் 12 வீதமாக அறவிடப்படும் சந்தர்ப்பத்தில் குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணிக்கப்படுமாயின் ஒரு மாத தவணை தொகையை காண்க. ஓகேயா? இப்படிதான் வரும். அப்ப நான் பாருங்க, டிவி 50,000, முதல்ல காசு 5,000 கொடுக்குறா. அப்ப எவ்வளவு இன்னும் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய கடன். ஆகவே கடன் 50,000. எத்தனை மாசம் சொன்னா? 10 மாசம். ஆகவே மாசம் 10 மாசம். ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? 12 வீதம். ஆகவே ஒரு மாத தவணை தொகை, ஒரு மாத தவணை தொகை கேள்வி. ரைட். அதற்கு போறேன். 6 படிமுறை இருக்கு. அந்த 6 படிமுறையை சரியா தெரிஞ்சா சரி. முதலாவது, மொத்த கடன் 50,000. ஒரு மாத கடன் எவ்வளவு இருக்கும்? கடன் எப்போ மாறாது, சீரா தான் போய் கொண்டு. வட்டி தான் என்ன செய்ய போது? மாற போகுது. ஓகேயா? அது கடன். முதலாவது படிமுறை ஒரு மாத கடன். ஒரு மாத கடன். மொத்த கடன் 50,000. எத்தனை மாசம் செலுத்தி முடிக்க போறார்? 10 மாசம். என்ன? அப்ப 10 வீச்சா எவ்வளவு வரும்? ரூபாய் 5,000. மாசம் மாசம் கடன் மாறாத எவ்வளவு போக போகுது? 5,000 போய் கொண்டிருக்க போகுது இல்லையா? அடுத்தது, அந்த ஒரு மாத கடனுக்குரிய ஒரு மாத வட்டி காணலாமா இல்லையா? ஆண்டு வட்டி எது தந்திருக்கா? என்ன? இரண்டாவது படிமுறை ஒரு மாத வட்டி. ஒரு மாத வட்டி. ஒரு மாத கடன் 5,000 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு? 100க்கு 12. என்ன? அந்த 100க்கு 12 என்பது எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு இல்லையா? நான் கேட்ட கேள்வி என்ன? ஒரு மாத வட்டி. வருட வட்டியை மாத வட்டி ஆக்கணும். என்ன செய்யணும்? 12ஆல பிரிக்கணும். வேண்டாம், ஒரு வருஷம் 12 மாசம் இல்ல. ஆகவே அதனால இந்த வருட வட்டியை மாத வட்டியா மாத்திரம் என்ன செய்யணும்? 12ஆல் பிரித்து ஒரு மாத வட்டியினுடைய ஒன்றால் இருக்கு. அதனால ஒரு மாத வட்டிக்கு என்ன செய்யணும்? 12 மேல் ஒன்று போடுறோம். ஓகேயா? வருட வட்டியை மாத வட்டி ஆக்கணும்டியா. இப்ப பாருங்க, 12 சுருக்கலாம். இந்த 2 சவரையும் சுருக்கலாம். அப்ப 50 எவ்வளவு? ரூபாய் 50 ரூபாய்க்கு பேர் என்ன? ஒரு மாத வட்டி. மூன்றாவது, ஒரு மாத வட்டி தான் 50 ரூபாய். 10 மாசம் சேர்த்து நான் மொத்தமா எவ்வளவு வட்டி செலுத்திருப்பேன்டா, இந்த குறைந்து செல்லும் மீதி முறையில வட்டி தொகையா கூட போகுது இல்லையா? குறைந்து செல்லும் மீதி முறையில வட்டி எப்படி காண்றேன்னு சொன்னா, 10 மாசம்டா முதலாம் மாசம் 10 மாதத்துக்குரிய வட்டியை கட்டுறது. முதலாம் மாசம் 10 மாசம்.
ரெண்டாம் மாசம் மிச்சம் 9 மாசத்துல இருக்கும்போது அப்ப ரெண்டாம் மாசம் 9 8 7 6 5 4 3 2 கடைசி மாசம் என்ன 1 முதலாம் மாசம் 10 மாசத்துக்கு வட்டியில ஆடுறேன் இவ்வளவு மாதம் கூட்டி நீங்க என்ன பாருங்க 55 மாசம் வரும் என்ன அப்ப நீங்க யோசிக்கலாம் 10 மாசம் சார் அப்ப 60 மாசம் ஒன்று வந்தா கூட்டிக் கொண்டே போகணுமா அதுக்கு தான் சமன்பாடு இருக்கு மாத அலகுகளின் எண்ணிக்கை என்று சொல்றது அதுக்கு சமன்பாடு எண்ணிக்கை 2 n+1 என்னடா என்னன்னு சொன்னா எத்தனை மாதம் வட்டி முடிய போற 10 மாசம் என்ன ஆவே எண்ணுக்கு பதிலா 10 10 இங்க 2 ஆவே 10 + 1 பாருங்க 10 தர 11 இங்க 2 10 தர 11 இங்க 2 ஆ வட்டினா வரும் e2 e2 i11 எவ்வளவு 55 மாசத்துக்கு வட்டியா என்னது மொத்த வட்டியா காணப்படும் இல்லையா மொத்தமா எத்தனை கூட்ட 55ல வந்தது மாத அலகுகள் எண்ணிக்கை எப்படி காண்றது இந்த சமன்பாடு ஞாபகம் இல்லையா என்ன செய்யறது 10 மாசம்டா 10 தர 11 இங்க 2 20 மாசம்டா 20 தர 21 இங்க 10 ஓகேயா அப்ப நாலாவது என்ன கேள்வி வரலாம்னா மொத்த வட்டி ஒரு மாத வட்டி 50 ரூபாய் மொத்தமா எத்தனை மாதம் கட்ட போற 55 மாசம் என்ன அப்ப அடுத்தது செலுத்த வேண்டிய மொத்த வட்டி ஒரு மாத வட்டி 50 ரூபாய் மொத்தம் எத்தனை மாசம் 55 மாசம் என்ன ஒரு மாத வட்டி 50 ரூபாய் தானே அப்ப மொத்தமா எத்தனை மாசம் 55 மாசத்துக்கு செலுத்த போற பாருங்க 0 5 25 2 மிச்சம் 5 25 27 அப்ப ரூபாய் 2750 ரூபாய் 10 மாசத்துக்கு வட்டி மொத்தமா சேர்த்து செலுத்த போற என்ன அந்த டிவிக்கு மொத்தமா வட்டி எவ்வளவு செலுத்த போற 2750 ரூபாய் ஐந்தாவது படிமுறை செலுத்த வேண்டிய மொத்த தவணை தொகை அதான் 10 மாசத்துக்கு சேர்த்து மொத்தமா எவ்வளவு தவணை தொகையை செலுத்த போற நம்ம டோட்டலா கடன் எவ்வளவு 50000 மொத்த கடன் 50000 தானே பிளஸ் மொத்த வட்டி எவ்வளவு 2750 ரூபாய் ஆவே ரூபாய் 52750 ரூபாய் என்னது மொத்தமாக செலுத்த வேண்டிய அந்த டிவி காண்டி செலுத்த வேண்டிய மொத்த தவணை தொகை கடைசியா ஆறாவது படிமுறை ஒரு மாத தவணை தொகை மொத்தம் செலுத்த வேண்டிய மொத்த தவணை தொகையை நான் எத்தனை மாதத்துல கண்டுபிடிக்க போறேன் 10 மாசம் தானே ஆக என்ன செய்யணும் 52750 ரூபாய் மொத்த தவணை தொகையை 10 மாசம் செலுத்தி முடிக்க போறேன்னா ஒரு மாசம் எவ்வளவு வரும் ரூபாய் 5275 ரூபாய் ஒரு மாசம் செலுத்த வேண்டிய தவணை தொகை ஓகேயா இது ஒரு குறைந்து செல்லும் நீதி முறையில ஒரு டிவியை வாங்கினான எந்த ஒரு பொருளை வாங்கினான எந்த ஒரு கடன் எடுத்தான 6 படிமுறையும் சரியாக இருக்கும் அப்ப ஒரு மாத கடன்களா காண்றது அது ஒரு மாத கடனுக்கு ஒரு மாத வட்டி காண்றது மொத்த வட்டி காணணும்னா என்ன செய்யணும் எத்தனை மாதத்துக்கு வட்டின்னு கண்டுபிடிக்கணும் என்ன அதுக்கு பேர் மாத அலகுகளின் எண்ணிக்கை பேர் ஒரு மாத வட்டியை மொத்த மாத எவ்வளவு 55 இல்லோ பெருக்கினா என்ன வரும் மொத்த வட்டி 2750 ரூபாய் கடன் பணம் மொத்தம் 50000 மொத்த வட்டி 2750 கூட்டினா எவ்வளவு வரும் 52750 ரூபாய் அந்த 50000 ரூபாய் கடனுக்கு பதிலா எவ்வளவு மொத்தமா கட்ட போற 52750 ரூபாய் கட்ட போற 10 மாசத்துல என்ன ஆவே ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும் 5275 ரூபாய் ஓகேயா இதுல ஏதாவது விளங்கலைன்னா கமெண்ட்ல போடுங்க கமெண்ட் பண்றதுக்கு தானே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you.